சிலுவை சிலுவை அப்படின்னா அந்த சிலுவை மரணம் எதற்கு, ஏன் என்ற கேள்வி. 1 யோவான் 2:2 எப்படி சொல்லுது அப்படின்னா, அவர் கிருபாதார பலி அவரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிருபாதார பலி அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? கிருபை ப்ளஸ் ஆதாரம் ப்ளஸ் பலி. கிருபைக்கே ஆதாரமான ஒரு பலி அது. நமக்காக பலியானார். அது எதை ஆதாரப்படுத்துகிறது என்றால் அவருடைய கிருபையை ஆதாரப்படுத்துகிறது. அப்போ கிருபைக்கே ஆதாரம் எது என்றால் அவருடைய மரணம். அந்த மரணம் எங்கே நிகழ்ந்தது என்றால் சிலுவையில். ஆகையால் அந்த சிலுவையில் அவர் கொண்ட அந்த பாடு மரணத்திற்கு பெயர் கிருபாதார பலி. கிருபாதார பலி எதற்கு? முதல்லாம் பாவத்துக்கு பலி கொடுக்கப்பட்டது. அந்த பலியை ஒரே தரமாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாய் இருந்தது. அப்போ வருஷந்தோறும் எப்பெல்லாம் தேவையோ எந்தெந்த பாவத்திற்கு என்ன பலி என்று இப்படி நிறைய பலிகளை பாவ நிவர்த்திக்காக, பாவ நிவாரணத்திற்காக இந்த பலி. அப்போ அந்த பாவ நிவர்த்தி அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த நிவர்த்தி அது போக்குதல், நீக்குதல், அதிலிருந்து விடுதலை, நிவாரணம் பெறுவது அப்படின்னு வரும்போது அந்த நிவர்த்திக்கு ஒரு பலி, அது ஒரே தரமாய் அதை சிலுவையில் இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார். அது கிருபாதார பலி. அப்போ அந்த நிவர்த்திக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. வில்லியம் டிண்டேல் அவர் ஆங்கிலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்த்த போது இதற்கு சரியான ஒரு பொருள் கொண்ட வார்த்தை ஆங்கிலத்திலேயே இல்லையே, இதை எப்படி இதை நம்ம செய்யறது? ஏனென்றால் இதற்காக ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தாக வேண்டும். ஒரே தரமாக அது நிவர்த்தி செய்யப்பட்டது, ஒரே பலியிலே அது எல்லாம் நிறைவேறி முடிந்தது என்பதற்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? அட் ஒன்மெண்ட், அட் த கிராஸ், சிலுவையில் என்ன நடந்தது? ஒரே முறை நடந்தது. ஒன்மெண்ட், இது ஒரே முறையாய் நடந்து ஏறியது. அதனால் அட் என்கின்ற வார்த்தையையும் ஒன்மெண்ட் என்கின்ற வார்த்தையையும் ரெண்டையும் இணைத்து அட்வன்மெண்ட், அதுதான் அட்டோன்மெண்ட் என்று இன்று நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த அட்டோன்மெண்ட் என்கின்ற ஒரு வார்த்தையே அவருடைய மரணத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அது மட்டும் இல்லை, சிலுவையில் கிருபாதார பலியை அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த போது அவர் அடைந்த அந்த வலி, வேதனை, அந்த வலிக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் அப்படின்னு அதை விவரிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையே சிலுவை மரணத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சொல், எக்ஸ்க்ரூஷியேட்டிங். அந்த எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் என்பதை நம்ம நிச்சயமாக கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலி. அந்த வலியை எல்லாம் நமக்காக அவர் தாங்கி கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெயின்ஸ் என்றால் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அவர் அங்கே என்ன பண்ணார்? தமக்கு அது கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்குறோம். அங்கே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தது. அவருடைய மரணத்தில் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் வலிகள் நமக்கு அது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கணும். எதிர்மறையான சிந்தனை இல்லாமல் அது நமக்கு நல்வழிப்படுத்துகிற நல்ல சிந்தனையை கொடுப்பதாக இருக்க வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.